கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்த்தில் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்தல் பற்றின ஓமை. ஓகேங்களா? அது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பாடம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ஒரு வேளை பார்த்துருந்துருக்கலாம். ராத்தல் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு, ரொம்ப ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப தேவனுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனோட ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னும் போது நம்ம வந்து நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது கூட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு வசனம் எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை படிங்க. இதுல வராது, பைபிள்ல படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்ட போது அவன் தன் ஊழியக்காரர்களில் 10 பேரை அழைத்துக் கொண்டு அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொண்டு நான் திரும்ப வருமளவும் அதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவருடைய ஊரால் அவரை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறான், எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதி அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தபோது அவனிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்களில் ஒருவன் வியாபாரம் பண்ணி, வசனத்தை நல்லா கவனிச்சிடுவாங்க, வியாபாரம் பண்ணி சம்பாதித்து இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலால் 10 ராத்தலில் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக்குகிறான். இப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவர் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். பின்பு வேறு ஒருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சிலையிலே வைத்திருந்தேன். நீர் அதை நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அழிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாக்கிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஓமை. இந்த ஓமையை படிக்கும்போது எப்படி இருக்கு? வேற ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? இந்த ஓமை படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாளந்து ஓமை கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளந்து ஓமையும் ராத்தல் ஓமையும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? ஒரே மாதிரியே இருக்கு. அதுலயும் ராஜா எங்க போவாரு?
தூர தேசத்துக்கு போவாரு. இங்கேயும் என்ன பண்றாரு பார்த்தா அதே ராஜா தூர தேசத்துக்கு போறாரு. அங்கேயும் என்ன சொல்வாரு அப்படி பார்த்தீங்கன்னா தாளந்து கொடுத்துட்டு போவாரு. இங்கேயும் என்ன பண்றாரு பார்த்தா ராத்தலை கொடுத்துட்டு போறாரு. போயிட்டு வந்துட்டு அங்கேயும் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா கணக்கு கேட்பார். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கணக்கு கேட்கிறாரு. அங்க 2 ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்குவாங்க. ஆனா ஒருத்தவர் என்ன பண்ணுவாரு அதை புதைச்சி வச்சிருவாரு. இங்கேயும் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஊழியக்காரர்கள் அதை வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்குறாங்க. டபுள் மட்டும் அதை வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பெருக பண்றாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சீலையில என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சுருட்டிடுறாரு. இதை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாளந்து ஓமையும் ராத்தல் ஓமையும் எப்படி இருக்குங்க, ஒரே மாதிரியா இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே மாதிரியான ஓமையை 2 தடவை சொல்றாரு? ஒரு இடத்துல தாளந்தை பத்தி சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல ராத்தலை பத்தி சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதை பார்க்கும்போது மேக்சிமம் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தாளந்து ஓமையும் ராத்தல் ஓமையும் ஒண்ணுதான்ற மாதிரி இருக்கும். அர்த்தங்களும் எப்படிதான் இருக்கு பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க சாட் ஜிபிடில போட்டாலுமே ராத்தல் ஓமை போட்டீங்கன்னா வைங்களேன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ். அங்க பாருங்க, டேலண்ட்ஸ்னா தாளந்து. அப்போ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அது கொடுக்காம நம்ம அப்படியே நம்ம வந்து ராத்தல் ஓமை பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா கூட அங்க கூட என்னதான் வருது பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸ் தாளந்து ஓமை பத்தின ஒரு விஷயம் தான் அங்க வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கா வருது. அப்போ 2மே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம அர்த்தம் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற அர்த்தம் வரும். அது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க என்ன கொடுக்கப்பட்டிருச்சு, தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ராத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்க தாளந்து ஓமையை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓமை எது அப்படி பார்த்தீங்கன்னா ராத்தல் ஓமை. நீங்க ரேங்கிங் வச்சீங்கன்னா கூட எது வந்து உங்களுக்கு வந்து முதன்மையா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ராத்தல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஓமையா பார்க்கும். நம்ம தாளந்து ஓமையை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ராத்தல் ஓமையை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து படிச்சிருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சில பேர் நம்ம படிச்சிருந்திருக்கலாம். ஆனா இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தாளந்து ஓமையை காட்டிலும் ராத்தல் ஓமை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு ஓமையா இருக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வந்து பேசுறாரு அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ராத்தல் ஓமை இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கான மூகாந்தரம் என்ன, ஓகேங்களா? எதனால அது பேசுறாரு? எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஓமையை படிக்கிறோம் அப்படின்னா பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? விதை விதிக்கிற ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்ப என்ன நடக்கும் அப்படி பார்த்தா அங்க விவசாயி என்ன பண்ணிருப்பாங்க, பக்கத்துல விதை விதைச்சிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஓமைய பேசுவார். ஓகேங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊமையை பேசுவார். அப்போ இந்த ஊமை பேசுறதுக்கான மூகாந்தரம் என்ன? ஏற்கனவே தாளந்தை பத்தி பேசிட்டாரு, மறுபடியும் ராத்தலை குறிச்சு பேசுறதுக்கான மூகாந்தரம் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அது யாருக்கு மத்தியில பேசியிருக்காரு? அதை சீஷர்கள் மத்தியில பேசியிருக்காரு. அப்ப அந்த சீஷர்கள் மத்தியில பேசும்போது அவங்களுக்கு புரியல அப்படின்னாலும் யாருக்கு புரிய வரணும்? நமக்கு இப்ப புரிய வரணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ வழியா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போயிட்டு இருப்பார். அப்போ எரிகோல வந்து யாரை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகேயுன்ற ஒரு மனுஷனை சந்திப்பார். அவர் என்னவா இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆயக்காரர்களுக்கு தலைவரா இருக்கிறாரு. அவரு இன்னொரு ரொம்ப பணக்காரரா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா பிரயாசப்படுவார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை பார்த்ததுனால சகேயு என்ன ஆவாரு அப்படின்னு பார்த்தா மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருப்பார். அப்போ சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரே காரணத்தினால இவங்க என்ன ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துருக்காரு. எப்படி அவங்க மனம் திரும்பினாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க? சகேயு மனம் திரும்பிட்டாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? அவரு அதிக வட்டியில வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கியிருக்காரு. அது இயேசு கிறிஸ்து போய் என்ன சொன்னாருன்னா நான் ஒருவேளை அதிகமா நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், அது 4 எத்தனையா டபுளா இல்ல 4 மடங்கா 4 எத்தனையா நான் என்ன பண்றேன் அப்படின்னு திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ சகேயுன்ற மனுஷன் மேல எல்லாருமே ஒரு வெறுப்பா இருந்திருப்பாங்க. அவர் வந்து ஒரு பாவின்றத எல்லாத்துக்குமே சுத்தி இருக்க எல்லா ஜனங்களுக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ சந்திச்ச உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு மனம் திரும்புதலுக்கு போயிடுறாரு இல்லைங்களா? அப்போ உடனே இந்த ஒரு மனம் திரும்புதல் வராரு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவோடைய பவர், ஓகேங்களா, நம்ம வந்து லோக்கலான ஒரு பாஷையில பார்க்கணும் அப்படின்னா அவருடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத யார் பார்த்துருப்பா இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா
அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பாவியான மனுஷரை ஒரு தடவை மீட் பண்ணதுனால அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் ஆகிட்டாரு அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு அப்புறம் அந்த செகேயுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கு பக்கத்துல இருக்காரு பார்த்தீங்கன்னா எருசலேம் பக்கத்துல இருக்காரு. இப்ப அங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்காங்க இல்லைங்களா சீஷர்கள் அப்போஸ்தலர்கள், இவர் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு எதுக்கு போறாரு அப்படின்னா ராஜ்யத்தை பிடிக்க தான் போறாரு. ஏன்னா இவர் அதிகமா எதை குறிச்சு பேசுவார் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை குறிச்சு பேசுவார். அப்போ ராஜ்யத்தை இவர் வந்து என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா பிடிக்க போறாரு. அந்த ராஜ்யத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள்லாம் என்னவா ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே மந்திரிகளா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ராஜ்யமா ஒரு லிட்டரலான ஒரு ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, முகத்தை பார்க்க மாட்டாரு, அவங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்ப்பாரு. அப்போ அவங்க மத்தியில என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ராஜ்யம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலான ஒரு ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிச்சு சீஷர்களுக்கும் அப்புறம் வந்து அப்போஸ்தலர்களுக்கும் இந்த மாதிரி மந்திரி அந்த மாதிரி போஸ்ட்லாம் தர போறாருன்னு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறத யாரு இப்ப தெரிய வருது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரிய வருது. இந்த டைமிங்ல தான் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ராத்தல் குறித்த ஒரு ஊமையை பேசுறாரு. ஓகேங்களா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யம் குறித்த ஒரு விஷயம் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, மறுபடியும் நம்ம படிக்கலாம் பாருங்க. வசனம் ஒன்னொன்னா படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவர் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டார். என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி எங்க போறாருங்க, தூர தேசத்துக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தூர தேசத்துக்கு போறாரு. 13ஆம் வசனம் படிங்க. புறப்பட்ட போது ஒருவன் அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொண்டு நான் திரும்ப வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இப்ப என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா அவன் தன் ஊழியக்காரர் இப்ப வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்ல 10 பேர் அழைச்சி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 10 ராத்தல் என்ன பண்றாங்க திரவியம் கொடுத்து 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்ப வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். ஃபர்ஸ்ட் ராத்தல்னா என்னது? ராத்தல்லாம் பணம் இல்ல, திரவியம் கொடுத்துன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா திரவியம்னா சென்டர்ல பொன் இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா ஏதோ ஒரு உடைமை ஏதோ சொத்து அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு மெட்டல். ஓகேங்களா, அது வந்து என்னவா இருக்கலாம், கோல்டாவும் இருக்கலாம் இல்ல சில்வராகவும் இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சொத்து. ஓகேங்களா, ஏதோ ஒரு உடைமை. ஓகேங்களா, அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு தான் என்ன அப்படி பார்த்தா ராத்தல். ஓகேங்களா, அப்ப எத்தனை ராத்தல் கொடுக்குறாரு? 10 ராத்தல். அது வந்து ஒரு அளவு, அதுக்குதான் என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் இல்லைங்களா கோல்டு வந்து 1 பவுனு, சில்வர் எல்லாம் கிராம்ல சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த ஒரு மெட்டலை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ராத்தல்ல சொல்லுவாங்க. இது வந்து பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு வேர்டு ராத்தல் அப்படின்றது. அது வந்து ஏறக்குறைய எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாட் ஜிபிடில போட்டு பார்க்கும்போது 3.18 கிலோ. அது பொண்ணாவும் இருக்கலாம் இல்ல வெள்ளியாவும் இருக்கலாம். ஓகேங்களா, 3.18 கிலோ தான் ஒரு ராத்தல். ஓகேங்களா, அது வந்து பொண்ணாவும் இருக்கலாம் வெள்ளியாவும் இருக்கலாம் இல்ல வேற என்ன ஒரு உடைமையாவும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கிலோ. ராத்தல் அப்படின்றதுனா என்ன அப்படி பார்த்தா ஒரு என்னதுங்க ஒரு எடை, ஒரு என்ன சொல்றது ஒரு அளவு. ஓகேங்களா, இப்போ அந்த ஊழியக்காரன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கு முன்னாடி தன்னோட ஊழியக்காரர்ல 10 பேரை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அழைக்கிறாரு. அழைச்சி அவங்ககிட்ட என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா 10 ராத்துல கொடுக்குறாரு. 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவருடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகுப்பார் வராங்க. எத்தனை வகுப்பு பாருங்க, யார் யாரும் தெரியுதுங்களா? மொத்தம் இந்த 11ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வகுப்பார். கெஸ் பண்ண முடியுதுங்களா? யார் யாருன்னு சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் 10 பேரு. அடுத்தது
உறவினர்களா? உறவினர்கள்னு இல்லைங்க. ராஜா போயிட்டாரு, ஓகே. இதுல வந்து மொத்தம் 4 வகுப்பார். ராஜா யாரை குறிக்குது அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்குதுன்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா? அப்ப மீதி 4 வகுப்பார் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான இதை சொல்லுங்க. யார் யார்? ஸ்தானாதிபதி, ஊராரு, அப்புறம் 2 சொல்லியிருக்கீங்க, 3 சொல்லிட்டாங்க. ஊழியக்காரர்கள் 10 பேர். சகேயு இங்க வரல. சகேயு வந்து முன்னாடி வசனத்துல வராது. 13, 14 ஸ்தானாதிபதி 1, ஒரு வகுப்பார் ஸ்தானாதிபதி. இன்னொரு வகுப்பார் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஊரார், ஊர் ஜனங்கள். 3வது வகுப்பு யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, 3வது சொன்னது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள 10 பேர். 4வது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஊழியக்காரர்கள் தான் யாரை செலக்ட் பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள 10 பேர், ஓகேங்களா? அப்ப ஊழியக்காரர்கள் யாரை குறிக்கும்? இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வந்துருங்க. ஊழியக்காரன்னா யாரை குறிக்கும்? ஊழியக்காரர் சபை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஊழியக்காரர்களை 10 பேர் யாருன்னு கேட்டா நீங்க எங்க ஆன்சருக்கு போவீங்க? சபைக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? அப்போஸ்தலர்களை குறிக்குங்களா ஊழியக்காரர்களை 10 பேரு? அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் ராத்தல் கொடுக்குறாரா? கிறிஸ்தவர்கள் யாரு? ஊழியக்காரர்கள் யாரு அப்படி பார்த்தா அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க, ஓகேங்களா? அதுல இருந்துதான் யாரை எடுக்கிறாரு அப்படி பார்த்தா ஊழியக்காரர்ல 10 பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப ஊழியக்காரர்கள் யாரை குறிக்கும் அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஏத்துக்கிட்ட எல்லா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் யார் தான் அப்படி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள், ஓகேங்களா? ஊழியக்காரர்கள 10 பேரை அழைச்சு என்ன பண்றாரு அப்படி பார்த்தா 10 ராத்தல கொடுக்குறாரு. அப்ப அந்த 10 பேர் யாரை குறிக்கும் அப்படி பார்த்தா 10ன்றது என்னதுங்க? உலகத்துல ஒரு பூரணத்தை குறிக்கும், ஓகேங்களா? அப்ப உலகத்துல என்ன பண்றாரு பார்த்தா ஒரு பூரணமான ஒரு வகுப்பாரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பூர்ணமான வகுப்பார் தான் யாரு அப்படி பார்த்தா சபை வகுப்பார். இப்ப அந்த சபை வகுப்பார்ட்ட என்ன கொடுக்குறாரு அப்படி பார்த்தா 10 ராத்தல கொடுக்குறாரு, ஓகேங்களா? இப்ப நீங்க தாளந்து ஓமைக்கும் ராத்தல் ஓமைக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். இப்ப நீங்க தாளந்து ஓமையை நீங்க எடுத்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு பார்த்தா ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவன் திறமைக்கு தக்கதாக என்ன பண்ணுவாரு அப்படி பார்த்தா தாளந்து கொடுப்பாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு 2 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுப்பாரு. அப்போ அவன் திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுக்கிறாரு. ஆனா இங்க ராத்தல்ல வந்து என்ன நடக்குது அப்படி பார்த்தா யாருக்குமே திறமைக்கு ஏத்த ஒரு ராத்தல் இல்ல, எல்லாருக்குமே ஒரே அளவான ராத்தல். அப்ப 10 பேருக்கு 10 ராத்தல் அப்படின்னா ஒருத்தருக்கு எத்தனை ராத்தல்? அப்போ ஒரு ராத்தல் 10 பேருக்கு 10 ராத்தல் கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தவங்களுக்கு எத்தனை ராத்தல் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ராத்தல். இப்ப இந்த இடத்துல என்ன அப்படி பார்த்தா அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணல அப்படி பார்த்தா கொடுக்கல. ஆனா தாளந்து வசனத்துல அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுது. ஆனா இங்க அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல. என்ன பண்றாரு பார்த்தா எல்லாத்துக்குமே என்ன பண்றாருங்க காமனான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, காமனான ராத்தலை கொடுக்குறாரு. இதுதான் வந்து என்ன அப்படி பார்த்தா தாளந்து ஓமைக்கும் ராத்தல் ஓமைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமே இதுதான். அங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தாளந்து கொடுக்கப்படும், ஆனா இங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி இல்ல, எல்லாத்துக்குமே ஒரே அளவான ராத்தல் கொடுக்கப்படுது, ஓகேங்களா? 10 பேருக்கு 10 ராத்தல கொடுக்குறாரு. அப்ப சபைக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாரு பார்த்தா எல்லாருக்குமே ஒரே அளவான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அது என்னன்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது ஊராராகிய ஜனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க யாரு அப்படி பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க பார்த்தா ராஜாவை வெறுக்கிறாங்க. அப்போ ராஜாவை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல யார் இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில யார் தான் இயேசு கிறிஸ்துவ வெறுத்தா? இஸ்ரேல் ஜனங்கள், ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துவ வெறுக்கிறாங்க. அவரோட முதலாம் வருகையிலும் சரி 2ஆம் வருகையிலும் சரி யார் இயேசு கிறிஸ்துவ வந்து பிடிக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊராராகிய ஜனங்களை குறிக்கும், ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பாங்க. அதுதான் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அந்த ஒரு ஜனங்கள். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த ஒரு ஊராராகிய ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதிகளை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. அப்ப அந்த ஸ்தானாதிபதிகளும் யார் தான் அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பிடிக்காதவங்க தான், அந்த எஜமான பிடிக்காதவங்க தான் ஸ்தானாதிபதிகள். அப்போ 2ஆம் வருகையிலும் சரி ஒரு சில பேர் என்னவா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வந்து பிடிக்காதவங்களா இருப்பாங்க. இந்த ஸ்தானாதிபதிகள் பர்டிகுலர் யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வகுப்பார்.
இவங்களும் எங்க தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர்கள் அந்த ஒரு ஊருக்குள்ளார தான் இருப்பாங்க. ஆனா இவங்க எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா துணிகரமான ஒரு பாவத்தை செய்வாங்க. எஜமானை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவர் எங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஊராராகிய ஜனங்கள் யாரை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏத்துக்காத இருக்கிற ஜனங்களோ அவங்க அந்த உலக ஜனங்களோ அவங்கள குறிக்கும். ஸ்தானாதிபதிகள் எதை குறிக்கும், யாரை குறிக்கும் அப்படி பார்த்தா யார் யாரெல்லாம் 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வகுப்பாரா இருக்காங்களோ அவங்கலாம் எதை குறிக்கும் அப்படி பார்த்தா ஸ்தானாதிபதிகளை குறிக்கும் அப்படின்னு தான் பாக்குறோம். 15ஆம் வசனம் படிங்க. 15ஆம் வசனம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து இப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா போனவரு எப்படி வர்றாருங்க ரிட்டர்ன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வர்றார் இல்லைங்களா. தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்களில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவனை தன்னிடத்தில் வர சொன்னார். இப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஊருக்கு போறாரு, ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு ரிட்டர்ன் வராரு. இப்ப நம்மளோட இது ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அநேக பேர் எதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இல்ல, தேவன் அனுபவிச்ச விஷயம் என்ன அப்படி பார்த்தா ஒரு சில பேர் ராஜ்யத்து மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணல அப்படி பார்த்தா இரண்டாம் வருகை வந்துட்டாரு. ஆனா அவரோட ராஜ்யம் இன்னும் என்ன பண்ணல, ஸ்டார்ட் ஆகல அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு மெயினான வசனம் என்ன அப்படி பார்த்தா இந்த ஒரு ஓமை. அப்போ அந்த ராஜா போயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா முதலாம் வருகையில அவர் ரிட்டர்ன் போயிட்டு தூரதேசத்துல தான் திருப்பி அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி வராரு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டு வராரு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் 2ஆம் வருகையில வரும்போது பாத்தீங்கன்னா வரும்போதே அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பார்த்தா அது ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எந்த வசனத்து மூலமா படிக்கலாம் அப்படி பார்த்தா இந்த ஒரு 15ஆம் வசனத்து மூலமா படிக்கலாம். அப்போ இந்த ஒரு ஊமையில என்ன சொல்லப்படுது அப்படி பார்த்தா ராத்தல் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு போயிட்டு அவர் என்ன பண்றாரு பார்த்தா ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் ராத்தலுக்கான கணக்கு கேட்கிறாரு. அதேதான் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வரும்போது ஒரு விஷயத்த கொடுத்துட்டாரு. அந்த விஷயத்த கொடுத்துட்டு அவர் போயிட்டு அவர் ரிட்டர்ன் 2ஆம் வருகைக்கு எப்போ வராரு அப்படின்னா 1874 வரும்போது என்னவா வராரு பார்த்தா ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டு என்னவா வராருங்க, ராஜாவா வராரு. அதுக்கு முழுமையா யாரை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு வசனம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும் அப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா. இப்ப அவர் என்ன பண்றாரு பார்த்தா கணக்கு கேட்கிறாரு. ஓகேங்களா. இப்ப கணக்கு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்பொழுது முந்தினவன் ஆண்டவனே உங்களுடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றார். அப்போ ராத்தலை வச்சு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா 10 ராத்தல் என்ன பண்றாருங்க ஆதாயம் பெற்றுக்கொள்றாரு. இப்ப அந்த ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா உத்தமமான ஊழியக்காரனே நீ என்ன பண்ணிக்கோ, உனக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடினால் 10 பட்டணங்களுக்கு நீ என்னவாரு அதிகாரியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 ராத்துல ரிட்டர்ன் கொடுத்தாங்க. ஒரு ராத்தல் இவர் கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் ரிட்டர்ன் எத்தனை ராத்தல் கொடுக்குறாரு, 10 ராத்தல் கொடுக்கறதுனால அவருக்கு எத்தனை பட்டணம் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா 10 பட்டணத்துக்கு கொடுக்குறாரு. இன்னொரு ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றாரு பார்த்தா 5 ராத்தல் அவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தா சேமிச்சிருக்காரு. ஓகேங்களா. இவரு ரிட்டர்ன் எத்தனை பட்டணம் கொடுக்குறாரு அப்படி பார்த்தா 5 பட்டணத்தை கொடுக்குறாரு. இப்ப இந்த 2 வகுப்பாருமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை மக்களை தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணல, சும்மா இல்ல, அதை வச்சுட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பெருகுறாங்க. அதை பெருக்கி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. அப்ப இந்த 2 வகுப்பாரும் யாரை தான் குறிக்குது, சபை மக்களை தான் குறிக்குது அப்படின்னு. சரி, என்னதான் அப்படி கொடுத்தாரு ராத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு திரவியத்தை என்ன பண்ணிட்டாங்க அந்த எஜமான் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துல ராத்தல்னா என்னவா இருக்கலாம், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல, எல்லாத்துக்குமே என்னதான் பண்றாங்க காமனா கொடுக்குறாரு. அதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா பெருகுறாங்க. அதை வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிருக்கவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா அதை இழந்து போறாங்க அப்படின்ற பவர். அப்ப ராத்தல்னா இதை குறிக்குது சத்தியம். ஒருவேளை சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க வைங்களேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சத்தியம் காமன் தான். ஆனா அதை புரிந்து கொள்ற தன்மை எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அழைக்கப்பட்ட நிலைமையில வராங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வரும்போது ஒரு சில பேர் அந்த சத்தியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான, இப்போ ஒரு சகோதரருக்கு சத்தியத்தை அந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அதிகமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காமன் மோஸ்ட்லி ஒரு ராத்தலுக்கு ஈக்குவலா சொல்லலாம். ஆனாலும்
இங்க வந்து அந்த வந்து சத்தியத்தை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான சத்தியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஒரு சில பேர் ராஜ்யத்தை குறித்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ராஜ்யம் வந்து வரலன்னு சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு எப்படி காமனான சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு சொல்ல முடியும்? அப்ப ராத்தல்னா சத்தியம் இல்லை, வேற தேவனுடைய வல்லமை. வல்லமைனா என்ன சொல்றீங்க? பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்களா? அதான வல்லமை. தேவனுடைய பரிசுத்த ஆவி அப்படின்னாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பரிசுத்த ஆவி தான் இருக்கே தவிர எல்லாருக்குமே காமனான பரிசுத்த ஆவி இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு வேற கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? 7 தூதர்களுக்கு வேற கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு வேற கொடுக்கப்படுது. 2ஆம் மரணத்துக்கு போறவங்களுக்கு வேற கொடுக்கப்படுது. திரள் கூடத்துக்கு போறவங்களுக்கு வேற மாதிரியான பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அப்ப பரிசுத்த ஆவியும் இங்க என்ன பண்ணப்படல அப்படின்னு பார்த்தா காமனா கொடுக்கப்படலை. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமா பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அவங்க எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அதான் திறமைக்கு தக்கதாய் கொடுக்கப்படுற தாளந்து தான் என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம பரிசுத்த ஆவின்னு சொல்லணும். ஆனா இங்க காமனா எல்லாருக்குமே ஒரே விஷயம் கொடுக்கப்படுது. என்னவா இருக்கும்? ஜீவன். எல்லாருக்குமே காமனான ஜீவன் கொடுக்கப்படுது. அப்ப 2ஆம் மரணத்துக்கு போறவங்களுக்கு ஜீவன் வந்து இல்லையே, இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறாரு. கொஞ்சம் கரெக்டு. உங்களுக்கு வந்து நான் வந்து க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. அவருடைய 4 குணாதிசயங்கள்ல ஒண்ணு தெரியும். அன்பு தான் சொல்லுவீங்கன்னு, ஆனா அன்பு இல்லை. ராத்தல் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா தேவனுடைய நீதி. ஓகேங்களா? தேவனுடைய நீதி எல்லாருக்குமே காமனா கொடுக்கப்பட்டுச்சுங்களா? எல்லாருமே அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான நீதி கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி நீதி கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு வசனம் இருக்கு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். ஓகேங்களா? அப்போ எப்படி வந்து அவங்க வந்து நீதிமானாக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா விசுவாசத்தினால. அப்ப என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம் இருக்கிறதுனால அவங்க நீதிமானாக்கப்படுறாங்க? அந்த விசுவாசம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவ பின்பற்றாங்க இல்லைங்களா? அதுதான் விசுவாசம். கிறிஸ்துவ கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதுதான் நீதி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு பாத்தீங்கன்னா நீதியை வந்து எதிர்பார்க்கிறாரு. என்ன நீதி அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பலி. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய பலி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதியா இருக்கான்னு பார்த்தா இல்ல. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களும் என்னதான் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பலி கொடுத்தாங்க. ஆனா அது நீதியா இருந்துச்சா பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவரு எதிர்பார்த்தது என்னதுங்க? பழுதற்ற ஒரு பலியை வந்து எதிர்பார்த்தார். அதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லாம ஒரு பலியை எதிர்பார்த்தார். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. அதனால வந்து அவங்களால என்ன பண்ண முடியல பாத்தீங்கன்னா தேவனுக்கிட்ட நீதி அவங்களால என்ன பண்ண முடியல பாத்தீங்கன்னா சரி கட்ட முடியல. அப்பதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா இவங்க பலி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பலி என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தா எனக்கு நீதிக்கு என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா புறம்பாதான் இருக்க தவிர நீதிக்கு அவங்க என்ன பண்ணல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்படலை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ கொடுத்தோன்னே இப்ப இயேசு கிறிஸ்துவ கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பலியினால நீதியை நிறைவேற்றி என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக வச்சிருக்க அந்த ஒரு கிரீடத்தை என்ன பண்ணுங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து கிட்ட சொன்னது நிமித்தமா கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நீதியான ஒரு பலி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரு கொடுக்குறாரு. அந்த பலியினால அவர் என்னவும் பெற்றுக்கொள்றாரு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட அந்த ஒரு கிரீடத்தை அந்த ஒரு ராஜ்யத்தை அவர் என்ன பண்றாங்க பெற்றுக்கொள்றாரு. இப்போ டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதியை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க சரி கட்ட முடியாது. என்னதான் நம்ம பலி கொடுத்தாலும் தேவனுடைய நீதி கூட நம்மளால என்ன பண்ண முடியாது சரி கட்ட முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீதியை சரி கட்டணும். அதுதான் தேவன் கொடுத்த ஒரு நீதி. ஓகேங்களா? அப்போ நீதிமானாக்கப்படுதல் அப்படின்றது யார் மூலியமா தான் வரும் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மூலியமா தான் என்ன பண்ணப்படுவோம் அப்படின்னு பார்த்தா நீதிமானாக்கப்படுவோம். ஓகேங்களா? தேவன் ஏன் நம்மளை நீதிமானாக்க வேண்டும்? படிக்கலாம் பாருங்க. தேவன் ஏன் நம்மை நீதிமானாக்க வேண்டும், இதன் அவசியம் என்ன? படிங்க. இதன் முக்கியமான சரி நானே படிச்சுட்டு பாருங்க. இது முக்கியமாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயம் இல்லை எனில் நாம் இந்த அழைப்பிலேயே இருக்க முடியாது. எது இல்லைன்னா நீதின்ற ஒரு வார்த்தை. தேவன் வந்து நமக்கு நீதி கொடுக்கல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க இந்த ஒரு அழைப்பிலேயே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் என்னதான் பண்றாரு பார்த்தா
அவருடைய நீதியை கொடுத்துதான் நம்ம என்ன பண்றாங்க, அழைக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நீதி என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு. யார் மத்தியில பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் மத்தியில கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை பெற்றுக்கொண்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை மக்கள். முதலாவது அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அடுத்தது 7 காலகட்ட சபை தூதர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப யாருக்கிட்ட வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்திருக்கு. இந்த நீதின்றது எந்த ஒரு அடிப்படையிலுமே என்ன பண்ணல அப்படி பார்த்தா கொடுக்கப்படலை. ஏதாவது ஒண்ணு பார்த்துச்சா, ஏதாவது இந்த தகுதி அந்த தகுதி இருக்கணும்னு இருக்குதா? இல்ல நான் பெருகமு சபைக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இல்ல நான் லவோதிக்கே சபைக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இல்ல நான் ஆதி காலத்துல இருந்து எபேசு சபை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் நான் நீதியை, தேவனுடைய நீதியை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா அப்படி பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. தேவனுடைய நீதி எல்லாருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஒரு நீதி இருந்ததுனால தான் நம்ம எப்படி என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அழைப்பிலேயே இருக்க முடியுது. அப்படி இந்த நீதி இல்லை அப்படின்னா இந்த ஒரு அழைப்பில நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நாம் தேவ திட்டத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சபையாக அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவுடன் இணைவதற்காக நாம் கிறிஸ்துவை போலவே சிலுவை சுமக்க வேண்டும். அப்போ டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, பலி கொடுத்து தேவனுடைய நீதியை என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, சரி கட்ட முடியாது, நீதிமான் ஆகவும் முடியாது. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா யாரை கொடுத்திருக்காரு தேவன் அப்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை கொடுத்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் பாடம் பார்த்தோம் இல்லைங்களா, மன்னிப்பா மீட்பான்னு. அப்ப நம்ம மீட்டுக் கொள்ளப்படுறது யார் மூலியமா தான் அப்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மூலியமா தான். தேவனுடைய நீதியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்மள்ட்ட என்ன பண்ண முடியாது, கான்டாக்ட் வைக்க முடியாது. அப்போ ஒரு மத்தியஸ்தர் யாரு அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்து மூலியமா மத்தியஸ்தரா இருந்து அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, மீட்டுக் கொள்ளப்படுறாரு. அப்போ நீதியும் எப்படிதான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நீதி கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணப்படுது பார்த்தா பார்க்கப்படுது. அப்போ ஒரு பழுதற்ற பலியை யார் கொடுத்திருக்கா, கிறிஸ்து ஒரு பழுதற்ற பலியை கொடுத்திருக்காரு. அந்த பழுதற்ற பலியை கொடுத்ததுனால அவரை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா, அவரை நம்ம விசுவாசிச்சு அவர் மேலே அடிச்சுடுறது பின்பற்றுறோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழுதற்ற பலியை கொடுக்க முடியும். ஈவன் இந்த பழுதற்ற பலியை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களாலையும் கொடுக்க முடியாது, 7 சபை தூதர்களாலும் கொடுக்க முடியாது, அவங்களும் டைரக்டா கொடுக்க முடியாது. என்னதான் அவங்க அதிக சத்தியங்கள் வசனங்கள் அநேக விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கிறிஸ்து இல்லாம அவங்களால எதாவது பண்ண முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே பாவத்தினால பிறந்தவங்க இல்லைங்களா. அப்ப பாவத்தினால வந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியாது பார்த்தா, டைரக்டான பலியை கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கான ஒரு நீதி தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஓகேங்களா. அப்போ கிறிஸ்துவை போலவே சிலுவை சுமக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து அன்றாட ஜீவ பலியாக நமது மாம்சத்தை பலி செலுத்த வேண்டும். கிறிஸ்து பலி செலுத்தியது போல் நாமும் அன்றாட பலி செலுத்த வேண்டும். நமக்கு முன்பாக கிரீடம் இருப்பது உண்மை, அதை பெற அதற்கு முன்பாக இருக்கும் சிலுவையை சுமப்பது மிக மிக முக்கியம். நமக்கு முன்னாடி இருக்க கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி ஒரு சிலுவை சுமந்தாரோ அந்த மாதிரி சிலுவை சுமந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியல, கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க, crown without cross impossible. அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சிலுவை சுமக்காம நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவை சுமக்காம ஈஸியா நம்மளால ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போயிட்டு நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா, தேவன் அதுக்கான வாய்ப்பே என்ன பண்ணலைங்க, கொடுக்கல. ஏன் அப்படின்னா தேவன் என்னவா இருக்காரு, நீதி உள்ளவரா இருக்காரு. தேவனுடைய நீதியை யாருக்கும் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்ததுனால நம்ம என்னதான் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மாதிரி ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதுக்குள்ளார போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளார போக முடியும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ மறுபடியும் அந்த ஓமையில பார்த்தீங்கன்னா 2 பேருமே சபை வகுப்பார் தான். யாரு, 10 பட்டணத்தை வாங்கினவரும் சபை வகுப்பார் தான், 5 பட்டணத்தை வாங்கினவரும் யாருங்க, சபை வகுப்பார் தான். ஆனா மகிமை என்ன அவங்க வித்தியாசப்படுதுங்களா? கொடுத்தது ஒரே அளவு தான். தேவனுடைய நீதி 2 பேருக்குமே கொடுத்தது என்னதுங்க, ஒரே ராத்தல் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ராத்தலை வச்சு இவர் என்ன பண்ணாரு, 10ஆ மாத்தினாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, 5ஆ மாத்தினாரு. ஆனா 2 பேருமே சபை வகுப்பார் தான். வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணல அப்படி பார்த்தா, அதை வேஸ்ட் பண்ணாங்க. அதை வச்சு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ தேவனுடைய நீதியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வளர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இவருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே ராத்தல், அவருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே ராத்தல். அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தன்னை வளர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இவரு 10 ராத்தலா மாத்தினாரு, அவர் எத்தனை ராத்தலா மாத்தினாருங்க, 5 ராத்தலா மாத்தினாரு. அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டது ராத்தல் ஒன்னா இருந்தாலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட மகிமை வேற. யாருக்கு, 10 பட்டணம் கொடுத்தவருக்கு. அப்ப 5 பட்டணம் கொடுத்தவருக்கு மகிமை வேற. இப்ப அவர் 10 பட்டணத்துக்கு ராஜாவா இருப்பாரு, இது எத்தனை பட்டணத்துக்கு தான் ராஜாவா இருப்பாரு, 5 பட்டணத்துக்கு தான் ராஜாவா இருப்பாரு.
அப்போ நமக்கும் தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தேவனோட நீதி தான் கொடுக்குறாரு, காமனாக தான் கொடுக்குறாரு. ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்ற விதத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து பயன்படுத்தி அதிகமா வளர்ந்தோம் அப்படின்னா நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய மகிமை வேறையா இருக்கும், சபை வகுப்பாலே மகிமை வேறையா இருக்கும். இவருக்கு யூஸ் பண்றாரு, இவரு சபை வகுப்பால தான் போறாரு, ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இவருடைய மகிமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேறையா இருக்கும். அப்போ மகிமையில என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, ஓகேங்களா? இப்போ அந்த ஏன்றவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் டிவியே பார்க்க மாட்டேன், நான் எங்க வரைக்கும் மகிமை அடையிற வரைக்கும் நான் டிவியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முடிவெடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தோத்துறாரு, ரெண்டாவது தடவை முயற்சி பண்றாரு தோத்துறாரு. இந்த மாதிரி முயற்சி பண்ணி ஒரு 5 தடவை தோத்துறாரு. 6வது தடவை அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறத நிறுத்திடுறாரு சுத்தமா. இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மறிச்சு மகிமைக்கு போயிடுறாரு, ஓகேங்களா? இவர் எத்தனாவது தடவையில பண்ணாரு? 5வது தடவையில தோத்துட்டு 6வது தடவை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பெற்றுக்கொண்டார். பீன்ற ஒருத்தவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அதே டிவியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவரும் வந்து இது பண்றாரு, பொருத்தனை பண்றாரு, ஓகேங்களா? ஆனா இவரு ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு தோத்துறாரு, 2வது தடவை எடுக்கிறாரு அப்பயும் தோத்துறாரு. இதே மாதிரி அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி 20வது தடவை அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த டிவி பார்க்கறது நிறுத்துறாரு. நிறுத்ததுக்கு அப்புறம் இவரும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அவர் சொன்ன அந்த ஒரு அடிச்சுவடுகளை பின்பற்றி, கிறிஸ்துவனோட அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னவா மாறிடுறாரு பார்த்தீங்கன்னா சபையா மாறிடுறாரு. இப்ப இவரும் மகிமை அடைஞ்சிட்டாரு, அவரும் மகிமை அடைஞ்சிட்டாரு. ஆனா இவரு 5வது தடவையிலே இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா தன்னை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணாருங்க அந்த மகிமைக்கு போறதுக்கு வழிவகுத்துட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா 20வது தடவையா தான் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகிமைக்கு போறாரு. அப்போ இவருக்கு கொடுக்கப்படுற மகிமையை விட, யாருக்கு? பிக்கு கொடுக்கப்படுற ஒரு மகிமையை விட ஏக்கு கொடுக்கப்படுற ஒரு மகிமை என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்போ இவரை விட இவருக்கு என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா மகிமையில வந்து வித்தியாசம் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ அவயங்கள் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப கண்ணு தலை விட்டுருங்க, கை ஒரு மாதிரி இருக்கும், கால் ஒரு மாதிரி இருக்கும், விரல் ஒரு மாதிரி இருக்கும், பாதம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ மகிமையில தேவன் எப்படி கொடுப்பாரு அப்படி பார்த்தா ஒரு வித்தியாசத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ 2 பேருமே சபை வகுப்பார் தான், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்க மகிமையில வித்தியாசம் இருக்கு. ஆனா காமனா தான் கொடுத்தாங்க, ஆனா அவங்க யூஸ் பண்றதை பொறுத்து அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படி பார்த்தா மகிமையில வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். இப்ப அதே அளவு பெற்றுக்கொண்டவர் தான் இன்னொருத்தவர், அதே ஒரே ராக்களை தான் பெற்றுக்கொண்டாரு, அதே தேவனுடைய நீதியை தான் பெற்றுக்கொண்டாரு. யாருங்க? அந்த சீலையில கட்டி வச்சாரு இல்லைங்களா? அவரும் அதே தான் பெற்றுக்கொண்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பயந்து இருக்கேன், நீங்க வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு என்னவா இருக்கேன், பயந்து போய் நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தா நீங்க கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே வச்சு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்றாரு, ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை உள்ளவங்களை யாரை குறிக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி வந்து உலக கிறிஸ்தவர்கள்ல அழைக்கப்பட்ட நிலைமையில வராங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க அவங்க உலக கிறிஸ்தவர்கள், ஓகேங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரவங்க தான் யாரு அப்படி பார்த்தா வேதமானவர்கள். அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, ஆராதனை வந்து முடிப்பாங்க, திருப்பி வீட்டுக்கு போவாங்க, வாரம் வாரம் இல்லை டெய்லிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் செய்வாங்க, கிறிஸ்தவர்களா வாழ்வாங்க, கிறிஸ்தவர்களாவே என்ன பண்ணுவாங்க மறிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்னன்னா தேவனுடைய நீதி பெற்றுக்கொண்ட வேதமானவர்களும் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்திருப்பாங்க, 8:30 மணிக்கு எக்லிஷியானா அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவாங்க? 10 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா உட்காருவாங்க, அப்படியே அவங்க வந்து ஆராதனை செய்யறது அப்படியே பார்ப்பாங்க, திருப்பி போவாங்க. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த நீதியை வச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வளர்த்து கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்துவோட அடிச்சுடுகளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேருக்குமே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணி என்ன பண்றாங்க, அதிகமா பெருகிக்கிறாங்க. தனக்கு தேவையானதை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா எஜமான்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு எதுவுமே பண்ணாம எஜமான்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இருக்கிற ராத்தலையும் பிடிங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க, 10 ராத்தல் உள்ளது யாருக்கோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கூட யாருக்கு போல, 5 ராத்தல் உள்ளவங்களுக்கு போல. ஏன் அப்படின்னா அவங்களோட மகிமை வேற, 10 ராத்தல் உள்ளவங்களோட மகிமை வேற. அப்போ அங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உள்ளவனுக்கு மீண்டும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது, இல்லாதவன்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுது, ஓகேங்களா?
அப்போ அதை பிடிக்க அந்த ராத்தல் அந்த அளவை பிடுங்கி அந்த ஒரு தேவனுடைய நீதியை பிடுங்கி இப்போ யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை வச்சு யார் யூஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. சரி, இப்போ இவங்க 2 பேர் கொடுத்தாங்க இல்லைங்களா பலி, எதனால வந்து இவங்களால வந்து அதை பெருக்கிக் கொள்ள முடியுது? இப்போ இவங்க 2 வகுப்பார் பார்த்தோம் இல்லைங்களா, 10 பட்டணத்தை பெற்றவங்களும் 5 பட்டணங்களை பெற்றவங்களும், இவங்களால எப்படி அதை வந்து பெருக்கிக் கொள்ள முடியுது? எப்படி வியாபாரம் பண்ணி பெருக்கிக்கிட்டாங்க? வியாபாரம் அப்படின்னாவே கண்டிப்பா அது உள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு லாஸ் இருக்கும். ஓகேங்களா? அவங்க அந்த ஒரு லாஸின் மத்தியில தான் கண்டிப்பா அவங்களால என்ன பண்ணப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டத்துக்கு போயிருப்பாங்க. திருப்பி அந்த நஷ்டத்துல இருந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த நஷ்டத்துக்கு கூட அவங்க அந்த இழந்தாரு இல்லைங்களா, சீலையில கட்டி வச்சாரு இல்லைங்களா, அவர் நஷ்டத்தை கூட என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூட அந்த ரிஸ்க் கூட எடுக்க அவர் என்ன பண்ணல, விரும்பல. அதே மாதிரிதான் இப்ப பலி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பலியில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு இழப்பு இருக்கும். அதனாலதான் அது பேர் என்னதுங்க, சாக்ரிஃபைஸ். அப்போ ஏதோ ஒரு இழப்பு இருந்தா மட்டும்தான் அந்த பலி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா மகிமைக்கு கொண்டு போவோம் நம்மள. அந்த ஒரு பலி இப்ப நம்ம பலி கொடுக்குறோம் அப்படின்னா சும்மாவே வாய் வார்த்தைக்கு நான் பலி கொடுத்தேன் அப்படின்னா அதுல வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பலியா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட நேரத்தை என்ன பண்றோம், இழக்கிறோம். பலி கொடுக்குறோம், அப்ப நேரத்தை நம்ம என்ன பண்றோம், இழக்கிறோம். தன்னுடைய செல்வத்தை என்ன பண்றோம், தேவனுக்காக இழக்கிறோம். தன்னுடைய செல்வாக்கு என்ன பண்றோம், தேவனுக்காக இழக்கிறோம். நம்மளுடைய திறமைகளை நம்ம என்ன பண்றோம், தேவனுக்காக இழக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம எதெல்லாம் தேவனுக்காக இழக்கிறோமோ அப்போதான் தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் அதிகமா கொடுப்பாரு. அப்போ அந்த ஒரு பலியில என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இழப்பு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சீலையில கட்டி வச்சவரு அந்த இழக்கிறது கூட அவர் என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்கை எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து அந்த ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிலைக்கால்கள்ல பூச சொல்லுவாங்க. இப்ப நிலைக்கால்கள் வீட்டுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய தலைச்சின் பிள்ளைகள் என்ன பண்ணப்படும், காக்கப்படும். அந்த வீட்டுக்குள்ளார சும்மாவே இருந்தா அது வந்து தேவனுக்கு பிடிச்ச காரியமா இருக்குமா? அது வீட்டுக்குள்ளார இருக்கும்போது ஒரு என்ன சொல்றாருன்னா ஒரு ரூல்ஸ் சொல்றாரு. என்ன ரூல்? நீங்க வீட்டுக்குள்ளார இருக்கணும், ஆனா வீட்டுக்குள்ளார என்னவா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா, என்ன பண்ணணும், சாப்பிடணும். என்ன பண்ணணும், சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுல என்ன இருக்கணும் அப்படின்னா கசப்பு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா சும்மாவே நம்ம இருந்துட்டே நம்ம பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அதுக்குள்ளார என்ன இருக்கணும், கசப்பு இருக்கணும். அப்போ நம்ம என்னவோ ஒரு கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா அந்த பலியினால நம்ம அனுபவிக்கும் போது அந்த பலியினால நமக்குள்ளார ஒரு இழப்பு வரும்போது அது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கு. அப்போ எப்படி அங்க வந்து தலைச்சல் பிள்ளைகள் வந்து காக்கப்பட்டாங்களோ வீட்டுக்குள்ளாரே இருந்தாலும் கசப்பை வந்து அவங்க உட்கொண்டதுனால அவங்க வந்து தேவன் சொன்னதை என்ன பண்ணாங்க, பின்பற்றதுனால அவங்க வந்து எப்படி காக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இதுக்குள்ளார நம்ம இருந்தாலும் இது வேதமானவர்களா இருந்தாலும் நம்ம பலியினுக்குள்ளார நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்தாலும் நம்ம அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்க்குள்ளார நம்ம போல நம்ம வந்து எந்த ஒரு இழப்பும் இழக்காம நம்மளுக்கு வந்து ராஜ்யத்தை நம்ம வந்து கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா அதால நம்மளால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட் பார்க்க போறாங்க வைங்களேன், ஸ்டேடியத்துல அடிச்சு பிடிச்சி ரிஸ்க் எடுத்து டிக்கெட்டை வாங்கிடுறோம். ஓகேங்களா? டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளார போகாம இருந்தா அதனால ஏதாவது பிரயோஜனமா? அதேதான் அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து சத்தியம் கேட்க வரும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் எடுத்துடும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கும். அந்த பலியின்குள்ளாரே நம்ம போகவே இல்லை. நம்ம பண்ண பொருத்தனைக்குள்ளாரே போகல அப்படின்னா அது எங்கேயாவது வந்து நமக்கு வந்து தகுந்ததா இருக்குமா? அதுல ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்ப தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்ட நாம அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம எதுக்குள்ளார போக முடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகிமைக்குள்ளார போக முடியும். அப்போ மகிமையிலும் வித்தியாசம் இருக்குன்ற போது அப்போ நம்ம கம்மியான ஒரு மகிமைக்கு போகாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதிகமான ஒரு மகிமைக்கு போகணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, அது பிரயாசப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து அப்படி பார்த்தா ராத்தலோட ஒரு ஓமை. இப்ப தாளந்து ஓமைக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சிங்களா? தாளந்து ஓமை அவங்க தகுதிக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க திறமைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணப்படுது, தாளந்து கொடுக்கப்படுது. தேவன் கொடுத்த தாளந்தை வச்சு அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, தேவனுடைய அந்த ஒரு காரியத்தை வளர்ச்சி அடைகிறாங்க. ஆனா ராத்தல் அப்படி இல்லை, யார் யாரெல்லாம்
கிறிஸ்துக்குள்ளார ஞானஸ்தானம் பெற்றாங்களோ எல்லாருக்குமே தேவனோட நீதி கொடுக்கப்படுது. அப்போ விசுவாசத்தினால என்ன பண்ணப்படணும் அப்படின்னா நீதிமான் ஆக்கப்படணும். அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்படணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் யாரு அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றோம் இல்லைங்களா, அதுதான் விசுவாசம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவ கொடுத்து தேவன் என்ன கொடுத்திருக்காரு பார்த்தா நமக்கு நீதியை கொடுத்திருக்காரு. அந்த நீதியினால நம்ம என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தா நீதிமான் ஆக்கப்படணும். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு சும்மாவே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு தேவனுடைய நீதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதை பிடிக்கி யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா யார் தேவனுடைய ஊழியத்துல அதிகமா பிரயாசப்படுறாங்களோ, யார் தேவனுடைய ஊழியத்தை அதிகமா செய்யறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா கொடுத்துருவார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப கடைசியா பார்த்து அந்த ஊர் ஜனங்களை யாரை குறிக்கும்? அதுக்கு முன்னாடி அந்த பிடுங்கப்படுது இல்லைங்களா, அவரு யாரை குறிப்பார்? மூன்றாவது ஊழியக்காரர். இப்ப 2 ஊழியக்காரர்கள் சபை வகுப்பார் சொல்லியாச்சு. இருக்கிற அந்த ஒரு ராத்திரி பிடிங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லைங்களா, இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட. அப்ப பிடுங்கப்பட்ட அந்த ஊழியக்காரர் யாரை குறிக்கும் அப்படி பார்த்தா அந்த யாரும் இல்ல, யாருங்க? இரண்டாம் மரணமா? திரள் கூட்ட வகுப்பார். ஓகேங்களா? அப்ப திரள் கூட்ட வகுப்பாருக்கு அந்த ஒரு பலியினால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படி பார்த்தா அந்த ஒரு இழப்பு அவங்களால என்ன பண்ண முடியல, ரிஸ்க் எடுக்க என்ன பண்ணல அப்படி பார்த்தா விரும்பல. அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா தேவனுக்காக நிக்கணும் அந்த ஒரு ரிஸ்க் அப்படின்னு வரும்போது அவங்களால என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்போ அந்த மூன்றாவது ஊழியக்காரர்கள் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாதது யாரு அப்படி பார்த்தா திரள் கூட்ட வகுப்பார். அப்ப கடைசியா நம்ம 27ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்தானாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, வெற்றி கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுவாங்க. அது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அப்படிதான் அங்கேயும் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள்ல மத தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்றது பொய்ன்னு தெரியும், அவங்க பண்றது எல்லாமே தவறுன்றது தெரியும், கிறிஸ்து தான் உண்மையானவர்னு தெரியும், அவர் சொல்றது எல்லாமே உண்மைன்றது யாருக்கு தெரியும்? மத தலைவர்கள். ஏன் அப்படின்னா அவங்க பைபிளை படிச்சிருக்காங்க. அப்ப பைபிள் இல்லாத விஷயத்த நம்ம சொல்றோம், ஆனா பைபிள் இருக்கிற விஷயத்த அவர் சொல்றாருன்றது எல்லாமே தெரியும். ஆனாலும் கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் 2ஆம் மரணத்துக்குள்ள போறவங்களுக்கு எல்லாமே தெரியும், தான் பண்றது பாவம்ன்றது தெரியும், கிறிஸ்து ஒருத்தவரால் மட்டும் தான் நம்மளை மன்னிக்க முடியுன்றது தெரியும், அவரால் மட்டும் தான் நம்மள நீதிமான் ஆக்கப்பட முடியுன்றது தெரியும். ஆனாலும் துணிகரமா பாவம் செய்யறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எப்படி அங்க வெட்டி கொன்று போடுறாங்களோ அதே மாதிரி எங்கேயும் அவங்களுக்கு துணிகரமா பாவம் செய்யற எல்லாருக்குமே என்னதான் வருது அப்படின்னு பார்த்தா 2ஆம் மரணம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா ராத்தல் பெற்ற உவமையின் மையம். அதை என்னென்னலாம் எதை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ ராத்தலுக்கும் தாளந்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, ராத்தல்னா என்னது? தேவனுடைய நீதி, அவர் கொடுக்குற நீதி. அது எல்லாருக்குமே காமனா தான் கொடுக்கப்படுது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா மகிமைக்குள்ள போறதும் மகிமைக்குள்ளாம போகாம நம்ம 2ஆம் மரணத்துக்கு போறதும் இல்ல திருக்குறமா போறதும் இப்ப யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. தேவன் காமனா கொடுத்துட்டாரு அந்த விஷயத்த, ஆனா அதை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டதான் இருக்கு. அப்ப விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணப்படணும், நீதிமான் ஆக்கப்படணும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரோன் வித்தவுட் கிராஸ் இம்பாசிபிள். சிலுவை இல்லாம கிரீடத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப ராத்தல் குறித்த ஒரு உவமையை குறித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த ஒரு ராஜ்யத்தை குறித்து, அதை தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா அப்படின்றதுக்கும் இதுல ஆன்சர் இருக்கு. கிறிஸ்து போயிட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டுதான் திரும்பி எங்க வராருங்க, வராரு. அப்ப ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் 2ஆம் வருகை வராரு. அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது பாத்தீங்கன்னா தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.